வெல்கம் டு அவர் சேனல் RRRE கிளாஸ். இது பேசிக் கோர்ஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த கிளாஸில் ஆரி ஃப்ரேம் அண்ட் ஆரி நீடில் எப்படி ரேப் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி பேசிக் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் மெட்டீரியல் டீட்டெயில்ஸை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரேமை ரேப் பண்ண போகிறோம். இது 18 இன்ச் வுட்டன் ஃப்ரேம். இதில் இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு 2 ரிங் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ரிங்கில் நம்ம இந்த மாதிரி பாவாடை நாடான சுற்றி வச்சுக்கலாம். எதுக்காக இப்படி சுற்றுறோன்னா, நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் இழுத்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படி டைட்டாக இழுக்கும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி, அதேமாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் நாடான நம்ம சுற்றிக்கிறோம். இது பாவாடை நாடானை வச்சு எப்படி சுற்றணுங்கிறத காமிக்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஸ்லாண்டிங்காக சுற்றிட்டே வரணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டும் சுற்றிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா க்ளூ இல்லாமல் கூட நீங்கள் இப்படி நல்லா டைட்டாக லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அவுறாமல் டைட்டாக இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சுற்றுற மாதிரியே ஸ்லாண்டிங்காக இதை சுற்றிக்கிட்டே வரணும். இப்படியே சுற்றிட்டே வந்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அதை அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஃபிக்ஸ்ட் ஆயிரும். திரும்ப அது ரிமூவ் ஆகாது. இப்படி தான் இந்த ஃப்ரேமை நம்ம ரேப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நீடலில் ரேப் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீடலில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இப்படிமாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் நம்ம ஆரி போடும்போது நம்ம நீடலை இப்படி ரொட்டேட் பண்ணி தான் போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸ்பீடும் வராது. இதை ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி தான் இதில் நூலை இப்படி சுற்றி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆரி நீடிலே 2 விதமாக ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பென்னில் ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த பென்னுக்குள்ளே இந்த ஆரி நீடில் இப்படி உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கேப் தெரியுதுல்ல, இதில் பேப்பரை நல்லா சுற்றி உள்ளே வச்சு இதில் நல்லா மூடிட்டிங்கன்னா இப்போது இதில் வச்சு நீங்கள் போடும்போது நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நல்லா டைட்டாக போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாத்தில் இப்படி நல்லா குர்ஸாக குத்தும்போது நீடில் மேலே போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா அந்த பேப்பரை வச்சு நல்லா டைட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா அழுத்தி குத்தும்போது கூட நீடில் மேலே போகாது. இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் சுற்றி வச்சு யூஸ் பண்ணலாம். இது எப்படி சுற்றணுங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு ஒரு 5 த்ரெட்டை இந்த மாதிரி நான் சேர்த்தாப்பில் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மேலே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, நீடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருந்து இப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. நீடில் மட்டும் இப்படியே சுற்றிட்டே வாங்க. இப்போ கீழே வரைக்கும் சுற்றினதுக்கப்புறம் திரும்ப கீழே இருந்து மேலே அகைன் திரும்ப அப்படியே மாற்றி திரும்ப அதே மாதிரி சுற்றிட்டு வாங்க. அப்பப்போ அப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ரிமூவ் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே சுற்றிட்டே வாங்க. 2 or 3 டைம்ஸ் அப் அண்ட் டவுனில் இப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுற்றிக்கலாம். போதுங்கிற அளவுக்கு சுற்றிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா அமுக்கி விட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி செலோ டேப்பை வச்சு நான் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருந்து மேலே வரைக்கும் செலோ டேப்பை நல்லா சுற்றிக்கிடணும். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டால் அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டேப்பை சுற்றிட்டதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டேப் சுற்றணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலாக த்ரெட்டை மட்டும் சுற்றியுமே யூஸ் பண்ணலாம். டேப்பும் அதுக்கு மேலே சுற்றினாலும் சுற்றிக்கலாம்.
இப்போ ஆரி கிளாஸ் போடுறதுக்கு ஃப்ரேம் அண்ட் நீடில் ரெடி. ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம பாப்லின் கிளாத்தில் தான் கிளாஸஸ் போட போகிறோம். அதனால் பாப்லின் கிளாத்தோட ஃப்ரேமோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஆரி கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.